ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 66ஆம் அத்தியாயம். ஜல்ப ஈஸ்வர லிங்கம் ஜல்பேஸ்வர லிங்கம். குறிப்பு: மன்னர் ஜல்ப தனது ராஜ்யத்தை 5 பகுதிகளாக பிரித்து தனது 5 மகன்களில் ஒவ்வொருவரையும் ஒரு பகுதியின் அரசராக நியமித்தார். விக்ராந்தரின் சகோதரர்களை கொன்று அவர்களின் ராஜ்யங்களை தனது சொந்த ராஜ்யங்களுடன் இணைக்குமாறு அவரது மந்திரியால் அறிவுறுத்தப்படவில்லை. விக்ராந்தரின் அமைச்சர் அழிவுக்கு சூனியத்தை ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் பதிலுக்கு தங்கள் குடும்ப பூசாரிகளை அதே சடங்கை செய்ய உத்தரவிட்டனர். அவர்கள் செய்தார்கள். உருவாக்கப்பட்ட அசுரர்கள் 5 மகன்கள், பூசாரிகள், சார்ந்தவர்கள் மற்றும் குடிமக்களை விழுங்கினர். அரசர் ஜல்பேஸ்வரர் தன்னைத்தானே குற்றம் சாட்டிக் கொண்டார். ஒரு குறிப்பிட்ட லிங்கத்திற்கு செல்லும்படி அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஜல்பலிங்கத்தை கண்டு அதனை சாந்தப்படுத்தினார். மேலும் லிங்கம் மன்னர் ஜல்பேஸ்வரர் என்று அறியப்பட்டது. ஈஸ்வரனார் கூறினார்: என் அன்பான பெண்ணே, ஜல்பேஸ்வர லிங்கத்தை 66வது தெய்வமாக அறிந்து கொள்ளுங்கள். அதனை காண்பதன் மூலம் மட்டுமே பெரும் பாவங்கள் அடக்கப்படுகின்றன. பெரிய தெய்வமே, பூமியில் ஜல்பா என்ற பெயரில் நன்கு அறியப்பட்ட ஒரு அரசர் இருந்தார். அவர் எப்போதும் தர்க்கம் செய்வதிலும் பேசுவதிலும் ஈடுபட்டிருந்தார். அவர் எப்போதும் தனது முழக்கத்தின் மூலம் வாதத்தை தூண்டுவார். அவர் மிகவும் கற்பனை திறன் கொண்டவர் மற்றும் உலக வழிகளை குறித்து சிந்திப்பவர். அவருக்கு 5 வலிமை மிக்க மகன்கள் இருந்தனர். அவர்களில் சுபாகு மிக முக்கியமானவர். அழகான பெண்மணி. அரசரின் 5 மகன்களும் 5 நெருப்புகளின் உருவகப்படுத்தப்பட்ட வடிவங்களாக இருந்தனர். அவர்கள் சுபாகு, சத்ருமர்தனன், ஜெயா, விஜயன் மற்றும் 5வது மகன் விக்ராந்தன். அவர்கள் அனைவரும் ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்துவதில் வல்லவர்கள். மகன்கள் தந்தை ஜல்பாவால் தனித்தனி நாடுகளில் அமர்த்தப்பட்டனர். அவர்கள் தனித்தனி ராஜ்யங்களின் ஆட்சியாளர்களாக ஆக்கப்பட்டனர். கிழக்கில் சுபாகு அரசராகவும், தெற்கில் சத்ருமர்தனன் அரசராகவும், மேற்கில் ஜெயா அரசராகவும், வடக்கில் விஜயன் அரசராகவும் ஆனார்கள். நடுநாட்டில் விக்ராந்தன் என்ற இளவரசன் தனது சொந்த இடத்தில் நியமிக்கப்பட்டான். இந்த ஏற்பாட்டை செய்த பின்னர் அவனே காட்டிற்கு சென்றான். அவர்களின் பரம்பரை நலம் விரும்பிகள் அவர்களின் அமைச்சர்களாக மாறினர். புதிய மன்னர்கள் தங்கள் ராஜ்யங்களை அனுபவித்தனர். விக்ராந்தனின் மந்திரி தந்திரங்களுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டவர். ஒரு ஒதுக்குப்புற இடத்தில் அவர் மன்னர் விக்ராந்தனிடம் கூறினார்: இந்த முழு பூமியையும் தன்வசம் வைத்திருப்பவனே மிகவும் சக்தி வாய்ந்தவனாக போற்றப்படுகிறான். உன்னத ஆன்மா கொண்ட வாசவன் கூட முயற்சியால் மட்டுமே தனது பதவியை பெற்றார். அரசரே, அமிர்தம் தேவர்கள் முயற்சியால் மட்டுமே பெற்றனர். முயற்சி இல்லாத மனிதர்கள், குறிப்பாக சத்திரியர்கள், சாதாரண மக்களின் கேலி பொருளாக மாறுகிறார்கள். மேலும் அவர்கள் நாளுக்கு நாள் வீரியத்திலும் உயிர் சக்தியிலும் குறைந்து போகிறார்கள். ராஜ்யத்தின் மீது பேராசை கொண்ட ஒரு சகோதரன் செல்வத்தை நேசிக்கிறான். செல்வத்தின் பலத்தில் மட்டுமே மன்னன் அவனை திருப்திப்படுத்துகிறான். அரசரே, என் ஆலோசனை ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? உன் முழு ராஜ்யமும் உன் அமைச்சரான நான் வலுக்கட்டாயமாக அனுபவிக்கிறேன். ஒரு அந்நியன் நலம் விரும்புபவனாக இருந்தால் அவனை உறவினனாக கருத வேண்டும். தீமையை விரும்பும் உறவினன் கூட ஒரு எதிரி. உடலிலிருந்து பிறந்த ஒரு நோய் நன்மை பயக்காது. காட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மருந்து நன்மை பயக்கும். உடலுடன் தொடர்புடையது அல்ல என்றாலும் அவர்கள், அதாவது நலம் விரும்பாதவர்கள், பூமியை விழுங்குகிறார்கள். அரவங்கள் உயிரினங்களை விழுங்குவது போல தங்கள் துளைகளில் பதுங்கி இருக்கிறார்கள். எதிர்க்காத ஒரு அரசரும் வெளிநாடு செல்லாத ஒரு பிராமணனையும் அவர்கள் விழுங்குகிறார்கள். எல்லாம் மாயையால், அறியாமையால் ஏமாற்றப்படுகிறது. யாருடைய உறவினர் யார்? யாருமே இல்லை. எனவே உங்கள் சகோதரர்களை விரைவாக கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். ராஜ்யங்களுக்காக அனைத்து சகோதரர்களும் சில சகோதரர்களால் கொல்லப்பட்டுள்ளனர். நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை உணர்ந்த பின்னர் அசுரர்கள் சூரர்களால் கொல்லப்பட்டுள்ளனர். அமைச்சரின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த மன்னர் ஆச்சரியம் கொண்டார். அவர் புன்னகைத்து கொண்டே கூறினார்: விக்ராந்தன் மன்னன் கூறினார், இது வந்திருக்கும் என் எதிரி நாங்கள் 5 பேரும் பூமியை விரும்புகிறோம்.
திருப்தி அடையவில்லை என்றால் பல அரசுகள் எவ்வாறு ஒன்றாக முடியும்? முழு பூமியும் எப்படி என்னுடையதாக இருக்கும்? மூத்த சகோதரர் சுபாகு, இரண்டாவது சகோதரர் சத்ருமர்தனன், பின்னர் ஜெயா மற்றும் விஜயன். நான் எல்லாவற்றிலும் இளையவன். அமைச்சர் கூறினார். சிறந்த மரியாதையுடன் ராஜ்யத்தை ஆள்பவரை மூத்தவராக அவர்கள் வணங்குகிறார்கள். இல்லையெனில் ராஜ்யத்தை நாடுபவர்களின் பார்வையில் இளையவராகவோ அல்லது மூத்தவராகவோ இருப்பதில் என்ன இருக்கிறது? மன்னர் விக்ராந்தரின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதும் அமைச்சர் அபிச்சாரத்தை சூனியம் நிகழ்த்துவதில் முன்னேறினார். அதர்வண வேதத்தில் காணப்படும் மந்திரங்கள் மூலம் புரோகிதர் உண்மையிலேயே அனைத்தையும் செய்தார். இது மற்ற சகோதரர்களின் புரோகிதர்களுக்கு தெரிய வந்தது. அவர்களும் இதே போல் ஒருமுகப்படுத்துதலுடன் செய்தார்கள். அன்று ஒரு கிருத்தியா அசுரன் பெண் வடிவத்தில் புறப்பட்டாள். அவளுக்கு பின் வேறு 4 கிருத்தியர்கள் எழுந்தார்கள். இந்த கிருத்தியாக்கள் அவர்களை மன்னர்களையும் பூசாரிகள் மற்றும் ஊழியர்களுடன் ஒரே நேரத்தில் விழுங்கினர். தனித்தனி பிரதேசங்களின் குடிமக்கள் ஒரே நேரத்தில் இறந்ததால் உலகம் முழுவதையும் ஒரு பெரிய ஆச்சரியம் ஆட்கொண்டது. தனது மகன்களின் மரணத்தை கேள்விப்பட்ட காட்டிலிருந்த மன்னர் ஜல்பகர் வசிஷ்ட மாமுனிவரிடம் கேட்டார். புனிதமான முனிவரே, இது என்ன? உன்னத ஆன்மா கொண்ட வசிஷ்ட மாமுனிவர் தனது தெய்வீக அறிவின் மூலம் விவரங்களை புரிந்து கொண்டு மன்னரிடம் அதையே கூறினார். மன்னர் ஒரு குழப்பத்தில் இருந்தார். இந்த அழிவிற்கு நான் தான் காரணம். ஐயகோ, என் உயிருக்கு ஐயகோ! மகன்கள் மற்றும் அமைச்சர்களுடன் 5 பிராமணர்கள் இறந்து விட்டார்கள். உலகில் என்னை விட பெரிய பாவி வேறு யார் இருக்க முடியும்? நான் இந்த பூமியில் பிறக்காமல் இருந்திருந்தால் என் மகன்களின் பூசாரிகள் இருந்திருக்க மாட்டார்கள். இந்த ராஜ்யத்திற்கு ஐயகோ! நான் அரச குடும்பத்தில் பிறந்ததற்கு ஐயகோ! பிராமணர்களின் மரணத்திற்கு நான் காரணமாகிவிட்டேன். என் மகன்களின் பூசாரிகள் தங்கள் எஜமானர்களுக்காக சடங்குகளை செய்து கொண்டிருந்தனர். அதில் அவர்கள் அழிந்தனர். அவர்கள் தீட்டுப்படவில்லை. அழிவிற்கு காரணமானதால் நான் தீட்டுப்பட்டேன். இவ்வாறு தனது இதயத்தில் மிகுந்த வேதனையுடன் ஜல்ப என்ற மன்னன் ஞானிகளில் மிகச் சிறந்தவரான வசிஷ்ட மாமுனிவரிடம் பணிவுடன் கேட்டார். அரசர் கூறினார். பரிசுத்தமானவரே, வசிஷ்ட மாமுனிவரே, பிரிவினையை என்றென்றும் தடுக்கும் அந்த தீர்த்தத்தை குறித்து எனக்கு கூறுங்கள். புனிதமானவரே, பாவங்களை உடனடியாக அளிக்கும் ஒரு லிங்கத்தை குறிப்பிடுங்கள். ஜல்ப மன்னரின் வார்த்தைகளை கேட்டதும் தேவி பார்வதி, தெய்வீக அறிவு பெற்ற வசிஷ்ட மாமுனிவர் கூறினார். ஜல்பரே, என் கட்டளைப்படி சிறந்த மகா காலவனத்திற்கு செல்லுங்கள். பூமியை சத்திரியர் இல்லாததாக்கிய பிறகு பரசுராமர் இங்குதான் தவம் செய்கிறார். அங்கே குக்குடேஸ்வரருக்கு மேற்கே தொடக்கமற்ற லிங்கம் உள்ளது. ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி அதை சாந்தப்படுத்துங்கள். சிறந்த மன்னரே, வசிஷ்ட மாமுனிவரின் வார்த்தைகளை கேட்டதும் மன்னர் ஜல்பர் தேவதாரு காட்டை விட்டு வெளியேறி மகாகாலவனத்திற்கு சென்றார். அங்கு தேவர்களால் துதிக்கப்பட்ட அந்த தொடக்கமற்ற லிங்கத்தை அவர் கண்டார். அவர் அதை மிகுந்த செறிவு மற்றும் தியானத்துடன் முறையாக வணங்கினார். சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணே, லிங்கத்தின் மையத்திலிருந்து ஒரு குரல் வெளிப்பட்டது. நீ பாவி அல்ல. உன் மகன்களின் மரணத்திற்கும் பிராமணர்களின் மரணத்திற்கும் நீ காரணமல்ல. அரசரே, அதிர்ஷ்டம், கர்மத்தின் கண்ணுக்கு தெரியாத விளைவுதான் காரணம். அவர்கள் தங்கள் கர்மங்களின் பலனுக்காக வைவஸ்வத மரண கடவுளான யமனின் நகரத்திற்கு சென்றுள்ளனர். பெரிய அரசரே, துக்கம் கொள்ள வேண்டாம். கர்மாவின் வழி உண்மையில் புரிந்து கொள்ள இயலாதது. சிறந்த அரசரே, தம் உணர்வுகளின் தூய்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தாம் விரும்பும் ஒரு வரத்தை கேட்பாயாக, நான் அதை தமக்கு தருகிறேன். அரசர் கூறினார். தாம் என் மீது திருப்தி அடைந்தால், பகவானே, எனக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட வேண்டுமானால் என் எதிர்கால வாழ்க்கை இந்த பயங்கரமான உலக கடலில் கடந்து விட வேண்டாம். எனக்கு நித்திய புகழை தந்தருள்வீராக. ஜல்பினால் சாபம் பெற்ற இந்த தெய்வம் ஜல்பேஸ்வரர் என்ற பெயரால் நன்கு அறியப்படட்டும். எல்லா தேவர்களும் இதை கூறட்டும். இதுவே எனக்கு கிடைக்க விரும்பும் அரிய வரம். என் பெயரால் அறியப்படும் தம்மை காண வரும் மனிதர்கள் தங்கள் மகன்களிடமிருந்தும் செல்வத்திலிருந்தும் பிரிவிலிருந்து விடுபடட்டும். உலக இருப்பு, கொள்ளையர்கள், அரசர்கள் ஆகியோரிடமிருந்தும் பயத்தை அவர்களை ஒருபோதும் எதிர்கொள்ளலாகாது.
மேலும் பூதங்கள், தீய கிரகங்கள் மற்றும் நோய்களுக்கு அவர்கள் ஒருபோதும் பயப்படலாகாது. உம்முடைய தரிசனத்தை பெற்றவர்கள் அவர்கள் என்றென்றும் மகிழ்ச்சியையும் நலனையும் பெறட்டும். மரண உலகில் உம்மிடம் அடைக்கலம் புகுந்தவர்கள் மட்டுமே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பகவானே, ஆண்டவரே, உம்மை தரிசிப்பதன் மூலம் அனைத்து தீர்த்தங்களிலும் புனிதமான நீராடுதல் மூலம் மனிதர்கள் பெற்றதை விட அதிக புண்ணியம் பெறுகிறார்கள். நூற்றுக்கணக்கான துயரங்களால் சிக்கலான பயங்கரமான உலக இருப்பில் ஒருவர் விழுந்து அதில் நிலைத்திருப்பார். உலக இருப்பு என்ற கடலிலிருந்து மீட்பவர் தெய்வம் வருகை தராத வரை மட்டுமே. பகவானே, மனிதர்களின் மகத்தான புண்ணிய செயல்கள் மூலம் பாவங்கள் அழிக்கப்படும் போது மட்டுமே உமது தரிசனம் ஏற்படுகிறது, சிறிது தவம் மூலம் அல்ல. தேவி பார்வதி இவ்வாறு நடக்கும் என்று கூறிவிட்டு அனைத்து தேவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போதே, அவர்கள் கண்டுகொண்டு இருக்கும்போதே லிங்கம் அவனை தன் உடலுக்குள் அழைத்து சென்றது. ஜல்ப மன்னன் அந்த லிங்கத்தில் இணைந்த போது சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணே, அந்த தெய்வம் பூமி எங்கும் ஜல்பேஸ்வரர் என்று அறியப்பட்டது. தேவர்களால் உலக இன்பங்களையும் முக்தியையும் அளிப்பவர் என்று குறிப்பிடப்படுகிறது. அவர் அனைத்து ஆசைகளையும் அளிப்பவர் என்று நினைவு கூறப்படுகிறார். ஜல்பேஸ்வர தேவரின் பாவங்களை அளிக்கும் சக்தி தேவி உனக்கு இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அடுத்து கேதாரேஸ்வரர் என்ற தெய்வத்தின் கதையை கேளுங்கள். 66ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.